இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன்.
உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நற்செய்திக்கு முன்வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, இப்போ பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு. என் அன்பின் பிள்ளையே, ஆண்டவராகிய கடவுள் இப்போ உன்கிட்ட பேசுறாரு. மேபி இந்த செய்தி மூலமாக, மேபி உன்னுடைய பேரண்ட்ஸ் மூலமாக, மேபி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, மேபி உன்னுடைய உள்ளத்தின் மனதின் சப்தத்தின் மூலமாக. ஒருவேளை மனதின் சப்தம் கேட்கவில்லையா, மனதின் அமைதி மூலமாக உன் கூட பேசுகிறார். ஆனா என்ன, உண்மையாகவே பேசுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட எப்பொழுதுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய விதங்கள் 3 விதம். ஒன்று, அவர் உன்னுடைய தூக்கத்தில் பேசுவார். எப்படி இன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளின் தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி பேசினாரோ அதே போன்று உன்னுடைய தூக்கத்தில்
நீ ஆழமாக உறங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலை அவர் தூக்கத்தில், கனவில் உனக்கு கொடுப்பார். அப்படி கனவில் அவர் உன் கூட பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி விடாதே. ஆகவே ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட பேசக்கூடிய விதம் உன்னுடைய தூக்கம், உன்னுடைய தூக்கத்தில் வரக்கூடிய கனவு. இரண்டாவதாக அவர் உன் கூட பேசக்கூடிய விதம் அடுத்தவர்கள் மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட பேசிப்பாரு. அடுத்தவர்கள் உன்கிட்ட பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதே. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அடுத்தவர்களை ஏன் உன்னை சுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் மூலமாக தான் உன் கூட பேசணும் என்பதற்காக. அவர்கள் பண்ணக்கூடிய நன்மையின் காரியங்களோ அல்லது சமயங்களில் தீமையின் காரியங்களோ உனக்கு ஆண்டவரிடமிருந்து ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கின்றது அன்றாடம். இன்னைக்கு காலையில கூட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அயலவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு செய்தி உனக்கு வந்தது. அது நன்மையின் செய்தியோ தீமையின் செய்தியோ தெரியாது, ஆனால் செய்தி வந்தது. அதை அனுப்பியது ஆண்டவர். ஆகவே அந்த செய்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆழமான கருத்தை உள்ளத்தில் வைத்துக்கொள். இது இரண்டாவது விதம். ஆண்டவர் பேசுறப்போ முதல்ல கனவுல பேசுவாரு. இரண்டாவதாக அவர் மனிதர்கள் மூலமாக பேசுவாரு. மனிதர்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில உன்னுடைய அயல் வீட்டார்கள் மாத்திரம் அல்ல, உன்னுடைய விரோதிகள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய சகோதரங்கள், உனக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும் பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், அந்த டெலிஃபோன் காலாக இருக்கட்டும், உனக்கு கிடைச்ச அந்த வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், உன்னுடைய FB பேஜில் வந்திருக்கக்கூடிய அந்த காமெண்டாக இருக்கட்டும், உன்னுடைய யூடியூப் சேனல்ல நீ வாசிச்சுக்கிட்டே போறப்போ அந்த காமெண்ட் செக்ஷன் அதுல வந்திருக்கக்கூடிய காமெண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உன் கூட பேசுறப்போ மனுஷர்கள் மூலமாகவும் பேசிக்கொள்ளுவார். இது இரண்டாவது விதம். மூணாவது விதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கடவுள் உன்கிட்ட பேசுறப்போ அவரு தனிமையில் உன்னுடைய மனசுக்குள் பேசிப்பாரு. உன் மனசோடு அவர் பேசிப்பாரு. இதற்காகத்தான் அநேகர் மெடிடேஷன் போவது உண்டு. ஏன்னா தங்களை தாங்களே அமைதிப்படுத்தி கொண்டு அந்த அமைதியின் வேளையில் தங்களது மனசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு தங்களது வாழ்க்கையை நேரிய பாதைக்கு அமைத்து கொள்வதற்கு. நாம் ஆண்டவராகிய தெய்வத்தை வழிபடக்கூடிய நாம் நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்துவோமாக இருந்தால், திருப்பலியாக இருக்கட்டும், ஜெபமாலை ஜபிக்கின்ற காரியமாக இருக்கட்டும், சிலுவை பாதை செய்கின்ற பக்தி முயற்சியாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட காரியங்களில் மாத்திரமல்ல தெய்வம் நம் கூட பேசுவது. இவையெல்லாம் தாண்டி நாம சர்ச்சில் போய் உட்கார்ந்து இருந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை பார்த்து அவருக்கிட்ட ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன் அப்படின்னு நாம சொல்லுகின்ற தருணம், அந்த தருணத்தில் தெய்வம் நம்ம கூட பேசிப்பாரு. அன்னைக்கு அப்படித்தானே ஏலி என்கின்ற குருக்கிட்ட சாமுவேல் சின்ன பையனாக இருந்த பொழுது ஓடிப்போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு 3 வாட்டி கேட்டான். அப்போதான் 3வது வாட்டி ஏலி என்ன சொன்னாரு, நீ போய் தூங்கிக்கோ, மீண்டும் அவர் உன்னை கூப்பிட்டால் இதோ உம்முடைய அடியான் பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கோ அப்படின்னு. ஆண்டவர் பேசுவாரு, நிச்சயமா பேசுவாரு, கனவுல பேசுவாரு, சுத்தி இருப்பவங்க மூலமா பேசுவாரு, உங்க உள்ளத்துல பேசுவாரு, மனசுல பேசுவாரு. அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கான செய்தியை கொடுப்பார். எப்படி இன்னைக்கு மரியாளினுடைய கணவர் யோசேப்புக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதரை கனவுல அனுப்பி பேசிக்கிட்டாரோ, அப்படி பேசிய வேளையில ஒரு செய்தியை கொடுத்தாரோ, அந்த செய்தியை எப்படி யோசேப்பு முழுவதுமாக நம்பி கடைசி வரைக்கும்
தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் அந்த வார்த்தைகளுக்கு பிரமாணிக்கமுள்ளவராக வாழ்ந்தாரோ அதே போன்று நீங்களும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழணும். வாழ்ந்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களது குழப்பத்தில் பேசுகின்ற பொழுது, மனதில் நீங்க குழம்பி இருக்கிற வேளையில ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக இல்லாதது போன்று இருக்கலாம். கனவுல யோசேப்புக்கு ஆண்டவரின் தூதர் வந்து பேசிய பொழுது அந்த வார்த்தைகள் நம்பக்கூடியவை போன்று இருந்தனவா? நிச்சயமாக இன்றைய சூழ்நிலைக்கு அந்த காரியங்கள் நம்புவதற்கு ஏற்றவையாகவே இல்லை. ஏன்னா தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு பெண், அவள் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் கருவுல ஒரு குழந்தைய தாங்கி இருக்கிறேன். என்னுடைய கரு யாரு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி இயேசு என்கின்ற உருவத்தில் பிறக்க போகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது, இதே வார்த்தைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண் வந்து அவளுக்கு திருமண ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய பையன்கிட்ட சொன்னா அந்த பையன் ஏத்துப்பானா? இது பெரிய கேள்வி இல்லையா? சரி, இதையும் தாண்டி அந்த பையன் அதை குறிச்சே யோசிச்சுட்டு போய் தூங்குறான். தூங்குற வேளையில ஒரு வேளையில எப்படி மரியாவின் கணவர் யோசேப்புக்கு கனவுல ஆண்டவரின் தூதர் தோன்றி, இதுதான் உண்மையான விஷயம், மரியா சொன்னது உண்மைதான் அப்படின்னு வெளிப்படுத்தி அவர் நம்பிக்கொண்டாரே, அது போன்று இன்னைய சூழ்நிலையில அந்த வாலிப பையன் இதை குறிச்சே யோசிச்சுட்டு போய் தூங்குற வேளையில அவன்கிட்ட ஆண்டவரது தூதர் வந்து சொல்லுகிற பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்வானா? அல்லது இதை பற்றி தானே நான் யோசிச்சுட்டு படுத்தேன், அதால இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படி என்கின்ற நிலையில் இருப்பானா? இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அவை அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், வாசிப்பதற்கே நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஆனால் அதே நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் அதை எப்படி பார்க்கின்றோம்? அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் சாதாரண ஆசிரை கொடுப்பதற்கு நம்மை இந்த உலகத்தில் அழைக்கவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைந்த ஆசிரை கொடுப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கிற ஆசிரிலும் பார்க்க குறைவான ஆசிர கடவுள் ஒருபோதும் எனக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் இல்லை. உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே ஆசிரத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கும் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே ஆசிரத்தான் ஆண்டவராகிய தெய்வம் உன்னை விட கீழான நிலையில இருக்கக்கூடிய, சொல்ல போனால் வழியோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறானே அவனுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரது ஆசீர் பாரபட்சம் இல்லாதது. ஆனால் அந்த ஆசிரை பயன்படுத்தி நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுகின்றாய் என்பதுதான் உண்மை உறுதி. இங்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான ஆசிர் என்ன தெரியுமா? டைம், நேரம். இந்த நேரம் எல்லாருக்குமே ஆண்டவர் 24 மணி கொடுத்திருக்கிறார். நீ பெரிய கோடீஸ்வரன் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் நீ எவ்வளவு பணம் வேணாலும் போட்டு ஒரு செகண்ட் அடுத்த நாள்ல இருந்து உன்னால வாங்கிக்க முடியாது. நீ ஏழை என்பதால உன்னுடைய 24 மணி நேரத்துல இருந்து யாருமே அரை மணி நேரத்தை கூட பறிச்சுக்க முடியாது. ஆண்டவரது ஆசீர் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஆசீரை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது, மேலே எழுவது, சிகரங்களை தொடுவது அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும். அதற்காகத்தான் தெய்வம் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். எல்லா திறமைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்டபடியினால் எல்லாருடைய திறமைகளும் சமமானவையே. ஆனா என்ன, பயன்படுத்திக்கிறவங்க அந்த திறமையை வளர்த்துக்கிறாங்க, அதன் மூலமாக முன்னேறிக்கிறாங்க. பயன்படுத்திக்காதவங்க அதை அப்படியே முழுவதுமாக முடக்கி விடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே தாளந்து உவமை.
அங்கே நடந்தது என்ன? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. நீங்க 5, 3, 1 அப்படின்னு பார்க்காம கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பாருங்க. அது 5ஆக இருந்தாலும் தாலந்து தான், 3ஆக இருந்தாலும் தாலந்து தான், 1ஆக இருந்தாலும் அது தாலந்து தான். கொடுக்கப்பட்டது என்னமோ தாலந்து. ஆனால் அதை பெருக்கிக் கொண்டது அவன் மனது. பெருக்காதவனுக்கு அவனிடம் இருந்ததும் பறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தாலந்து என்கின்ற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக 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 உங்களது வாழ்க்கையில் சிகரங்களை காண்பீர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நான் இந்த திருப்பலி ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட முடியாமல் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய வேலை அப்படின்னு சொன்னால் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய வேலை. அதையும் தாண்டி ஈவினிங் அப்புறமாகவும் சில வேலைகள் வரும். அப்படி வருகிற வேளையில் என்னால் கரெக்டாக இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் நானே தான் பண்ணிக்கிறது. வீடியோ செட் பண்ணுறதுல இருந்து, வீடியோ பண்ணுறதுல இருந்து, அதை எடிட் பண்ணுறதுல இருந்து, அதை போஸ்ட் பண்ணுறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணிக்கணும். ஏன்னா திஸ் இஸ் a one man show. அப்போ இதை நான் பண்ணுவதாக இருந்தால் எனக்கு தேவை நேரம். எனக்கும் உங்களை போல 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எனக்காகவும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இதனால தான் கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேலாக என்னால் திருப்பலி பூசைகளை வீடியோ பண்ணி போட்டுக்க முடியலை. அதுக்கப்புறமாக ஒரு நாள் எனக்கு மனதில் ஒரு கேள்வி, சரி ஆரம்பிச்சு பார்ப்போமே. ஆரம்பிப்பது நம்முடைய பொறுப்பு, அதை கொண்டு செல்வது அவருடைய பொறுப்பு, அதற்கான எனர்ஜியை கொடுப்பது அவருடைய பொறுப்பு. ஆகவே என்ன பண்ணிக்கிட்டேன், நான் யோசித்தேன், இந்த விபூதி புதன் அதற்கான திருப்பலியை நாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நான் பண்ண ரெக்கார்டிங் அது ரொம்ப அதிகமான நீளமான ஃபைல். அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்கக்கூடிய ஃபைல். அதனால் அதனுடைய அந்த இடம் என்னுடைய கம்ப்யூட்டரில் போட்டு பண்ணுவதற்கு முடியாமல் இருந்தது. என்ன பண்ணிக்கிறது தெரியலை. கரெக்டாக ஒரே ஒரு காரியம் மனதுக்கு வந்து, எல்லா ஃபைலையும் உடனடியாக டெலீட் பண்ணிப்போம். இப்போவே இந்த ராத்திரி வேளையிலே கிட்டத்தட்ட நான் இந்த விபூதி புதன் திருப்பலி ரெக்கார்ட் பண்ணது 9-9:30 மணி இருக்கும். உடனடியாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணேன். அதனால தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், என்னுடைய மறையுரை, விபூதி புதனுக்கான மறையுரை ஏர்லியாக வந்திருக்கும், திருப்பலி கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்திருக்கு. ஏன்னா அது பண்ணி எல்லாம் முடித்து போடுவதற்கு லேட்டாக போயிடுச்சுது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வேலைகளில் எனக்கு நேரத்தை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தாலும், இஃப் யூ ஹாவ் அ ரியல் டெடிகேஷன் தென் யூ கேன் அச்சீவ் யோர் டார்கெட். If you really want to have dedication, then you should trust God. கடவுளை நம்பிக்கிட்டு உண்மையான அர்ப்பணத்தோடு ஒரு காரியத்தில் இறங்குவீங்களாக இருந்தா. Do you know at what time I go to sleep in the night? Sometimes it's 2 o'clock in the morning. சில நேரங்களில் நான் ராத்திரி தூங்க போவது 2 மணி, சமயங்களில் 3 மணிக்கு நான் தூங்கி இருக்கிறேன். எதற்காக? ஆண்டவருடைய பணியை உங்களுக்கு பண்ணுவதற்காக. இந்த வீடியோவை நான் நிறுத்திடக்கூடாது அப்படி என்பதற்காக. காலையில் நான் எந்திரிக்கணும், எனக்கு டெய்லி திருப்பலி இருக்குது. ஸோ அதையும் நான் பார்த்துக்கணும், உங்களையும் நான் பார்த்துக்கணும். அப்போது இந்த காரியத்தை நான் பண்ணுவதற்கு ஐம் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங் மை ஸ்லீப்பிங் டைம். நான் ராத்திரியில் தூங்குகிற நேரத்தை உங்களுக்காக தியாகம் பண்ணுறேன். இதை நான் சொல்லி காமிக்கணும் என்பதற்காக சொல்லி காமிக்கல. அன்னைக்கு யோசேப்பு தான் பண்ண காரியங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு சொல்லி காமிக்கல. அதனால தான் என்னமோ தெரியல, அவரை குறித்து வேதத்தில் அதிகமாக எழுதப்படலை. அன்னை மரியாள், இயேசு ஆண்டவர்
அவரோடு கூட இருந்த நாட்கள் எவ்வளவு அருமையானது அப்படின்னு அவங்க சொல்லித்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்களும் அதிகமாக சொல்லலை. அவங்க சொல்லிய சில காரியங்கள் என்ன? பொறுமையோடு அவர் இருந்தார். அவங்க வெளிப்படையாக சொல்லாது போனாலும் இயேசு ஆண்டவர் ஆலயத்தில் காணாமல் போன வேளையில் அன்னை மரியாள் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, நானும் உன்னுடைய தகப்பனும் எவ்வளவு பரிதவித்து போய்விட்டோம், நாங்கள் பதட்டத்தோடு உன்னை தேடிக்கிட்டோமே. அந்த வேளையில் யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் நினச்சிருந்தா தன்னுடைய மகனை கண்டிச்சிருக்கலாம், கண்டிக்கலை. அவர் தண்டிச்சிருக்கலாம், தண்டிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் தப்பான வழியில் போகலை. கஷ்டமாக இருந்தாலும் அவர் பொறுத்துக்கிட்டார். ரொம்ப நாள் திரும்ப நடந்து வரணும் இல்லையா? இருந்தாலும் பொறுத்துக்கிட்டார். பொறுமைசாலி. அவர்கிட்ட சின்னதாக வேலைக்கு வர்றாங்களே, அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் நல்லபடி அவர் பண்ணி கொடுத்தார். ஏன்னா அவர் ஒரு தச்சன். he was a carpenter. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அவர் ஒரு நல்ல தச்சன். உடைஞ்சு போன காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக பண்ணி கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கு உடைஞ்சு போயிருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறவு, உங்களது உறவுகளில் நீங்கள் என்னென்ன காரியங்களில் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் தோற்று போய் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் வேலை தேடி அலைஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பரிதவித்து உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் திருமண பந்தம் இல்லாமல் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, உங்கள் உடைவுகளை எல்லாம் இன்னைக்கே யோசேப்பிடம் கொண்டு வாங்க. அவர்கிட்ட கொடுங்க. உங்களால் முடியலையா? அவர்கிட்ட கொடுங்க. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். அவர் பரிந்து பேசுவதே உங்களை ஒட்ட வைப்பது தான். உங்கள் வாழ்க்கை சிறப்பை காணும். அதே வேளையில் ஏதாவது ஒரு காரியம் நல்ல நேரத்துக்காக காத்திருக்காதீர்கள். நேரம் வரட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்திருக்காதீர்கள். இதுவே சிறந்த நேரம், இதுவே சிறந்த நாள். இன்னைக்கே ஆரம்பிங்க. If I can do this video with all my busy schedule, you can do a lot. என்னால் இந்த பிஸியான நேரத்திலையும் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ண முடியும்னா உங்களாலையும் முடியும். என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆரம்பிப்பது கடினம். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆரம்பித்து பாருங்கள். ஆரம்பிப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை எடுத்துக்கொண்டு போவது, அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவது அவருடைய பொறுப்பு. ஆகவே இன்னைக்கு நாம் மரியாவின் கணவர் யோசேப்புக்கு விழா கொண்டாடுகின்ற வேளையில் அவர்கிட்ட நம்முடைய உடைந்த காரியங்களை கொண்டு வந்து கொடுப்போம். அவர் தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக தெய்வத்திடமிருந்து ஒட்டு போட்டு கொடுப்பார். நம்மால் முடியாது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே காரியங்கள், அவற்றை ஆரம்பித்து பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு ஆரம்பித்து பார்ப்போம். நிச்சயமாக தெய்வம் நம்மை வெற்றி பாதையில் நடத்தி செல்வார். அவர் நம்ம கூட பேசுகிற வேளையில், அது நம்முடைய தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர்கள் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உள்மனதின் மூலமாக இருந்தாலும் சரி, செவிமடுத்து கேட்போம். கேட்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து பேசுவார். அதை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பாலுமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும்
கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்கு செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை.
அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்க நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே,
இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.